சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் சூப்பரான ஒரு காங்கேயம் கிராஸ் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்குறாங்க. இந்த மாட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனை சொல்லிடலாங்க. மாட்டோட குணத்துக்கு 100% கேரண்டி கொடுத்துடலாம். மாடு உதைக்குது முட்டுது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பணத்திலிருந்து உங்கள் வண்டி வாடகையோடு சேர்த்து உங்களுக்கு அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாடு அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க. நல்ல காம்பு இடைவெளியோடு இருக்கக்கூடிய மாடுங்க. 2ஆம் ஈத்துக்கு கண்ணு இன மாடு. இந்த மாடு அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க. இந்த மாட்டுக்கான ஜாதியை பொறுத்தளவில் காங்கேயத்தில் வரக்கூடிய மாடுங்க. காங்கேயம் ஜெஸ்ஸி மிக்ஸ் ஆன மாடு. என்ன ஒரு அழகிய முகத்தோரணை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க மாடு பார்க்க. நல்ல ஒரு அழகிய முகலட்சணத்தில் நல்ல மடியமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். 10 லிட்டர் கறவையை கறந்து பார்த்து ஓட்டிட்டு போங்கன்றாங்க. 1க்கு 2 வேளை கறந்து பாருங்கள். நம்ம சொன்ன கறவை இருந்தால் மட்டும் நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. நாட்டு மாட்டு பால் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு இந்த மாடு 100% பலன் கொடுக்குங்க. காம்பு இடைவெளி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. அந்த காம்பு எல்லாமே பூக்காம்புகள் தான். 100% மாட்டோட அந்த குணத்துக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. தாயும் கன்றும் சுழி சுத்தம். அதே மாதிரி இந்த மாடு கிடாரி கன்று இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க. மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் எனும் கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க. எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடுங்க. அதே மாதிரி மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் 49,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். நன்றி.